பிரித்தானியாவில் வாழும் சுமார் 1 மில்லியன் மக்கள் ஆங்கிலம் பேசுவதில் சிரமப்படுவதாக புதிய ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த ஆய்வின்படி 16 வயதுக்கு மேற்பட்ட புலம்பெயர்ந்தவர்களில் பெரும்பான்மையானோர் ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் என்றாலும் 8% 7,94,332 பேர் ஆங்கிலம் பேசுவதில் சிரமப்படுவதாக தெரிவித்துள்ளனர். இதில் 1.4% ஆங்கிலம் பேச முடியாதவர்களாக உள்ளனர். இந்த ஆய்வறிக்கையின்படி 51.6% ஆங்கிலத்தை தங்கள் முக்கிய மொழியாக கருதுகின்றனர். மேலும் 38.4% தங்களால் நன்றாக ஆங்கிலம் பேச முடியும் என்று தெரிவித்துள்ளனர். எனினும் ஆங்கிலம் பேசுவதில் சிரமப்படும் மக்களின் எண்ணிக்கை குறித்து அரசியல் தலைவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அவர்கள் இந்த பிரச்சினை குறித்து அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என கோரியுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் பிரித்தானிய அரசாங்கம் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு 27 மில்லியன் பவுண்டுகள் செலவிட்டுள்ளது. இதனால் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு பதிலாக உள்ளூர் மக்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்று நிறுவன முதலாளிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த முடிவு உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆய்வறிக்கை பிரித்தானிய மொழி தடைகள் மற்றும் பணியிட பிரச்சினைகள் குறித்து மீண்டும் கவனம் செலுத்த வைத்துள்ளது. அரசாங்கம் மொழிபெயர்ப்பு சேவைகளுக்கான செலவுகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கான பயிற்சி திட்டங்களை விரிவுபடுத்துவதன் மூலம் இந்த பிரச்சினையை தீர்க்க முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.